எத்தனையோ பேரை போற போக்குல அசால்ட்டா சுட்டவன் ஒரு தோசை சுடுறது பெரும்பாடால இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா உட்காந்து சாப்பிடுமா. எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தனுக்கு இட்லி, ஒருத்தனுக்கு பொங்கல், ஒருத்தனுக்கு உப்புமான்னு இப்படி கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு கிடப்பேன். இந்த நிலைமை மாறணும்னா ஐயா கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதாவது கவர்மெண்ட்ல ஐயாவுக்கு ஒரு குவார்டர்ஸ் அலாட் பண்ணிருக்கானுவ. அங்கன உன்னை கூட்டு போய் மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்தணும்னு ஆசைப்படுதேன். என்ன சொல்லுத? அப்பாவும் தம்பியும் அதான வார்த்தை. நீதான் அவனும் சொல்லிட்டு அவனுக்காவே உழைச்சு ஓட செய்த. ஆனா அவனும் 2 பேரும் உன்னை கண்டுக்கிட்டானுங்களா? நிறுத்தல மாமா, நான் என்ன வேணாலும் பேசலாம். ஒரு அம்மாவா என்னால உங்களை பிரிச்சு பார்க்க முடியாதுல. ஒரு குடும்பத்துல இங்க 2 பேர் அங்க 2 பேர்னு பிரிஞ்சு கிடந்தா நல்லா வாழ இருக்கும். சரி, நான் உன் கூட வந்துட்டா அவங்க 2 பேத்தையும். அம்மா எங்கடா அது? இம்புட்டோண்டு தானே இருக்கு. இது ஒழுங்கா பக்கத்திலே வச்சுக்கிட கூடாதா? புடி. மெதுவா பார்த்து. இப்படி குடும்பத்தை பத்தி பேசினாலே சீரியஸ் ஆயிருத. இங்க நான் வாழ. ஏமா, இந்த குடும்பத்தை டெவலப் பண்ணதுக்கு ஒரு யோசனை சொல்லட்டா? பேசாம இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டானே. ஏமா, இது வரைக்கும் அவன் சொன்னதுலயே ஒஸ்தியான யோசனை இதான். சட்டு விட்டு கல்யாணம் தேதி முடிவு பண்ணுங்க. இவனா கூறுகெடுத்தனமா பேசானா? நீ வேற மூத்தவ இருக்கேல, இளையவ. ஏய், இன்னைக்கும் என்ன வச்சு தான் காமெடி பண்ணிட்டியா? போடான்னா மா, பேசாம இதுக்கு ஒரே வழி மூத்தவருக்கே முதல்ல கல்யாணம் பண்ண. யாருல? ஆமா, உன் புருஷன் சுப்பையா பிள்ளைக்கு. உன்னை கொல்ல விடுவேன். இது பேச்சு. தோசை சுடுமா, கரண்டி போடுமா.